சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் மிக முக்கியமான செய்தியை சொல்ல வந்தேன். இதை வெகு நாட்களாக உன்னிடம் சொல்லியாக வேண்டும் என்று நானும் இருந்தேன். ஆனால் இதை சொன்னால் இதன் விளைவு என்னவாகும் என்று தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ உன் சாயப்பாவையே சோதிக்கும் அளவு உன் சாயப்பாவிற்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியில் நீ என்னை சோதித்து என் வாழ்க்கையை நாசமாக்கி, இவளின் விலாசம் என்ன, இவளின் பெயர் என்ன என்று என்னிடமே கேட்க தொடங்கிவிட்டாய். உன் சாயப்பா சொல்ல வேண்டும் என்று தான் இருந்தேன். ஆனால் நேரடியாக எதை சொன்னாலும் அது சரியாகாது என்று தான் தயக்கத்தோடு காத்திருந்தேன். நீ திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டிருப்பதால் தான் இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் எதுவும் இனி நடக்காது. நம்பிக்கையோடு நீ இரு. இனி முதல் எதுவும் நடக்காமல் உன் சாயப்பா நான் பாதுகாப்பேன். இதனால் வரை நடந்ததை மறந்து இனிமேல் நடப்பதெல்லாம் நன்மைக்காக என்று நீ இருந்தாலே இனி எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்க்கைக்கான நல்ல காலங்களை இனிதான் ஆரம்பமாக போகிறது. இத்தனை நாள் நடந்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் கண் திருஷ்டிகளாக இருந்துவிட்டு போகட்டும், கனவுகளாக மாறி போகட்டும். நிஜத்தில் உன் வாழ்க்கையில் நான் அள்ளித்தரும் சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு. நீ கேட்டதினால் சொல்கிறேன், உனக்கு இத்தனை பாவங்களையும் செய்தவள் எங்கு இருக்கிறார் என்று, அவள் யார் என்றும் சொல்கிறேன். ஆனால் மனதினில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை தேடி நீ செல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்களை எல்லாம் தேடி நீ செல்லக்கூடாது. உன் பின்னால் தான் இவர்கள் வரும்படி நான் செய்யப் போகிறேன். செய்த பாவத்திற்கு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன். அப்போதுதான் என் மனமும் அமைதியாகும். உன்னுடைய புன்னகையை பார்க்கத்தான் நான் காத்திருக்கிறேன். இதனால் வரை உனக்கு கிடைத்த அத்தனை சோகங்களும் கண்ணீரும் இன்றோடு மறைந்துவிடும். உனக்கான அத்தனை நன்மைகளும் சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் என்றும் உன் சாயப்பா உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்று நிம்மதியாக இரு. இனி எந்த கெட்ட காலமும் உன் அருகில் வராது. நல்ல காலங்களை மட்டும் உனக்கு நான் அனுமதிப்பேன். என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்ததை பற்றியே குழம்பிக் கொண்டே இருந்தால் வரும் நல்லதை பற்றி நீ தெரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு நல்லதை எதிர்கொள்ள நீ தயாராக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், அவள் எங்கு இருக்கிறாள், அவள் யார் என்று. உன் வாழ்க்கைக்கு கேடு நினைத்தவள் வடகிழக்கு திசையில் இருக்கிறாள். அந்த இடத்திலிருந்து கொண்டு தான் எந்நேரமும் உன் வாழ்க்கையை கண்காணித்து வருகிறாள். அவளின் பெயர் என்னவென்று கேட்கின்றாயா? அவளின் பெயர் இப்போது அவளின் இருக்கும் திசையை நீ தெரிந்து கொள். பின்பு வந்து அவளின் பெயரை உன்னிடம் நான் கூறுகிறேன். இப்பொழுது எல்லாம் கூறிவிட்டால் குழப்பங்கள் உன் மனதில் அதிகமாகிவிடும். அதனால் பிறகு வந்து உன்னிடம் உன் சாயப்பா நான் சொல்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. அவளால் உனக்கு எந்த ஒரு தீங்கும் நிலைக்காது. கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.